ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கிருத்திகாஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியன் பாலிட்டியில லாஸ்டா நம்ம பார்த்த யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி அப்படின்ற பார்ட்டினுடைய கண்டினியூஷன் தான். சிட்டிசன்ஷிப் அப்படின்றத தான் இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி அப்படின்றது பார்ட் 1 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். சிட்டிசன்ஷிப் அப்படின்றது பார்ட் 2 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ வாங்க கிளாஸ்க்குள்ள போகலாம். இதனுடைய மீனிங் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற மாடர்ன் ஸ்டேட் மாதிரி, மற்ற அதர் கண்ட்ரீஸ் மாதிரி இந்தியாவில் 2 கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புளை வந்து தெரிந்து கொள்கிறாங்க. ஒன்று என்ன அப்படின்னா சிட்டிசன்ஸ் அப்படின்றது, இன்னொன்று என்ன அப்படின்னா ஏலியன்ஸ் அப்படின்றது. சிட்டிசன்ஸ் அப்படின்றவங்க இந்தியன் ஸ்டேட்டினுடைய ஃபுல் மெம்பர்ஸாக இருக்கிறவங்க அண்ட் அவங்களுக்கு எல்லா விதமான சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸும் வந்து கொடுக்கப்படுது. ஏலியன்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, தே ஆர் நாட் த பீப்புள் ஃப்ரம் அதர் பிளானட், தே ஆர் த சிட்டிசன்ஸ் ஆஃப் சம் அதர் ஸ்டேட். மற்ற கண்ட்ரியினுடைய சிட்டிசன்ஸாக இருக்கிறவங்கள ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அண்ட் அவங்களுக்கு எந்த விதமான சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸும் கொடுக்கப்படுறது கிடையாது. இந்த ஏலியன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இதில் 2 கேட்டகரிஸ் இருக்காங்க. ஒன்று என்ன அப்படின்னா ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ்னு சொல்லக்கூடியவங்க, இன்னொன்று எனிமி ஏலியன்ஸ்னு சொல்லக்கூடியவங்க. ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ் அப்படின்னா இந்தியாவோட எந்தெந்த கண்ட்ரிஸ் நல்ல கார்டியல் ரிலேஷன்ஸில் நட்புறவில் இருக்கோ அதனுடைய சிட்டிசன்ஸை ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ்னு சொல்கிறோம். வேறஸ் இந்தியாவோட எந்தெந்த கண்ட்ரி வந்து அட் வாரில் இருக்கோ அல்லது வந்து அப்போசிஷனாக இருக்கோ அந்த கண்ட்ரியினுடைய சிட்டிசன்ஸை எனிமி ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இவங்க இந்த ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ் அப்படின்றவங்க என்ஜாய் பண்ணக்கூடிய ரைட்ஸை விட கம்மியான ரைட்ஸ் தான் இவங்களுக்கு வந்து கொடுக்கப்படுது. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆர்டிக்கல் 22 இவங்களுக்கு வந்து பொருந்தாது. அதாவது தே டு நாட் என்ஜாய் ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன். ஸோ இந்த ரைட் வந்து இவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட மாட்டாது. ஸோ ஆர்டிக்கல் 22ன்றது என்ன அப்படின்னா, ஒரு பர்சனை வந்து அரெஸ்ட் பண்ணி அவங்கள கஸ்டடியில் வைக்கும் பட்சத்தில் எந்த கிரவுண்டில் வந்து அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க, எந்த ரீசனுக்காக அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றத அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். அதே மாதிரி அவங்கள தற்காத்துக்கிறதுக்கு லீகல் ப்ராக்டிஸ்னரா அட்வொகேட்ஸோ யாரோ வந்து அண்ட் அவங்க பட்சமாக நிற்கிறதுக்கு அவங்களுக்கு அனுமதி அப்படின்றது வந்து கொடுக்கப்படும். இதை பற்றி சொல்லக்கூடியது இந்த ஆர்டிக்கல் 22 அப்படின்றது. இந்த ஆர்டிக்கல் 22 அப்படின்றது யாருக்கு பொருந்தாது அப்படின்னா எனிமி ஏலியன்ஸ்க்கு வந்து பொருந்தாது. இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா போத் சிட்டிசன் பை பர்த், பிறப்புலேயே இங்கே சிட்டிசன் ஆனவங்க அஸ் வெல் அஸ் அ நேச்சுரலைஸ்டு சிட்டிசனாக இருந்தாங்க. வாட் இஸ் நேச்சுரலைஸ்டு சிட்டிசன் அப்படின்றத நான் இன் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த 2 கேட்டகரி ஆஃப் பீப்புளுமே பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு எலிஜிபிளாக இருப்பாங்க. வேறஸ் யூஎஸ்ஏன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க அந்த நாட்டில் பிறந்திருந்தால் மட்டும்தான் பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு வந்து எலிஜிபிள் கேண்டிடேட். ஈவன் தோ தே ஆர் அ நேச்சுரலைஸ்டு சிட்டிசனாக இருந்தாலும் தே ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் த ஆஃபீஸ் ஆஃப் த பிரசிடென்ட். ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் அப்படின்றது இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு சர்டன் ரைட்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸை வந்து கொடுக்குது. அண்ட் அதே மாதிரியான ரைட்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ் ஏலியன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மற்ற கண்ட்ரி சிட்டிசன்ஸ்க்கு டினை பண்ணப்படுது. அது என்னென்ன ரைட்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன், ரைட் அகேன்ஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் ஆன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலீஜியன், ரேஸ், கேஸ்ட், செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த். ஒருத்தர் பிறந்த பிளேஸை வச்சோ அவங்களுடைய ரிலீஜியனை வச்சோ அவங்களுடைய கேஸ்ட்டை வச்சோ அவங்க மேலா ஃபீமேலா இந்த மாதிரியான செக்ஸை பேஸ் பண்ணியோ டிஸ்கிரிமினேஷன் அப்படின்றது வந்து காட்டக்கூடாது. இதுக்கான ரைட் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிக்கல் 15. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்ல, அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், இன் மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்ல எல்லாருக்கும் சமமான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்றது ஆர்டிக்கல் 16. அதே மாதிரி ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், அசம்பிளி, அசோசியேஷன், மூவ்மெண்ட், ரெசைடன்ஸ் அண்ட் ப்ரொஃபஷன். ஆர்டிக்கல் 19, பேச்சுரிமை, அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கக்கூடிய உரிமை, அசம்பிளி அப்படின்றது ஃபார்ம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை, அசோசியேஷன் அப்படின்றத ஃபார்ம் பண்ணுறதுக்கு உரிமை, அண்ட் இந்தியாவில் எந்த பார்ட்ஸ்லையும் அவங்களுக்கு ட்ராவல் பண்ணக்கூடிய உரிமைன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி ட்ராவல் பண்ணக்கூடிய பட்சத்தில் அவங்க வந்து சர்டைன் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில் ரிசைட் ஆகிறதுக்கும் அவங்களுக்கு விருப்பமான ப்ரொஃபஷனை அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் உரிமை அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு பீப்புள் வந்து மோஸ்ட்லி வந்து பெங்களூர் இந்த மாதிரியான பிளேசஸில் போய் ஒர்க் பண்ணுவாங்க. அதே மாதிரி நார்த் இந்தியன்ஸை வந்து சவுத் இந்தியாவில் வந்து நிறைய இடத்துல வந்து பார்க்க முடியும். ஸோ இது எல்லாமே வந்து என்னதுன்னா ஆர்டிக்கல் 19 வந்து இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ். இதுக்கான ஆர்டிக்கல் வந்து 29 அண்ட் 30. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கல்ச்சரை வந்து பாதுகாக்கிற விதத்தில் அவங்களுக்கு அந்த உரிமை அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி எஜுகேஷனல் ரைட்ஸ் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு. லோக்சபா மற்றும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில்
நடக்கக்கூடிய எலெக்ஷன்ஸ்க்கு ஓட் பண்ணக்கூடிய உரிமை அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி எந்த ஒரு பர்சன்னாலும் அவங்க பார்லிமெண்ட்டுடைய மெம்பர்ஷிப், அதாவது அதனுடைய கான்டெஸ்ட்டுக்கும் பங்கேற்கலாம். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருடைய எலெக்ஷன்லையும் பங்கேற்கலாம். அதுக்கான ரைட் அப்படின்றது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பப்ளிக் ஆஃபீஸஸில் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படின்றது, அது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவாக இருக்கலாம், வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கலாம், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸாக இருக்கலாம், ஹை கோர்ட் ஜட்ஜஸாக இருக்கலாம், ஸ்டேட்டுடைய கவர்னராக இருக்கலாம், அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவாக இருக்கலாம், ஸ்டேட்டினுடைய அட்வொகேட் ஜெனரலாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்ன மாதிரியான பதவி வேணாலும் அவங்க வந்து வகிக்கலாம். இந்த எல்லா ரைட்ஸும் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த எல்லா ரைட்ஸும் ஏலியன்ஸ்க்கு வந்து டினை பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்ல என்னென்ன மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் வந்து இது ரிலேட்டடாக கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம்னா ஆர்டிக்கல் 5லேருந்து 11 வரைக்கும் சிட்டிசன்ஷிப் அப்படின்றத பற்றி சொல்லுது. இது பார்ட் 2 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வருது. அதாவது எந்த டேட்டில் வந்து இந்த கான்ஸ்டியூஷன் அப்படின்றது கமென்ஸ்மெண்ட் ஆச்சோ, ஆரம்பிக்கப்பட்டுச்சோ, அதாவது ஜனவரி 26, 1950. ஸோ இந்த கமென்ஸ்மெண்ட் டேட்டில் யார் யார் வந்து சிட்டிசன்ஸாக இருக்கலாம், யார் யார் இருந்தாங்க அப்படின்றத பற்றியதான ஐடென்டிஃபிகேஷன் மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இது ரிலேட்டடான பெர்மனண்ட்டான அல்லது எலாபரேட்டான ப்ரொவிஷன்ஸ் அப்படின்றது கான்ஸ்டியூஷனில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படலை. அதே மாதிரி இதனுடைய கமென்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் ஒரு சிட்டிசன்ஷிப் அப்படின்றது, இந்தியன் சிட்டிசன்ஷிப் அப்படின்றத வந்து கிடைக்கிறதுக்கு அந்த அக்விசிஷனுக்கு அல்லது இந்தியன் சிட்டிசன்ஷிப் அப்படின்றது பறி போகுது, லாஸ் ஆகுது அப்படின்னா அது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் பற்றியும் எந்த விதமான ப்ரொவிஷன்ஸும் இதில் வந்து கொடுக்கப்படலை கான்ஸ்டியூஷனில். அண்ட் மோர் ஓவர் இட் எம்பவர்ஸ் த பார்லிமெண்ட் டு எனாக்ட் லா. பாராளுமன்றம் அப்படின்றது இந்த சிட்டிசன்ஷிப் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மேட்டர்ஸை எடுத்து அதில் சட்டம் ஏற்றக்கூடிய அதிகாரம் வந்து பார்லிமெண்ட்டுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் இது ரிலேட்டடாக இல்லை, இந்த சிட்டிசன்ஷிப் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எந்த மேட்டராக இருந்தாலும் அது பாராளுமன்றம் தலையிட்டு அதில் வந்து சட்டம் இயற்றலாம். அதுக்கான அதிகாரம் அப்படின்றது அதுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதன்படி பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா பார்லிமெண்ட் அப்படின்றது 1955 சிட்டிசன்ஷிப் ஆக்ட் அப்படின்றதுல பல்வேறு வருஷங்கள்ல திருத்தம் பண்ணியிருக்கு, அமெண்ட்மெண்ட் அப்படின்றது பண்ணியிருக்கு. எந்தெந்த வருஷம் பார்த்தோம்னா 1957, 1960, 1985, 1986, 1992, 2003, 2005 மற்றும் 2015 ஆகிய வருஷங்கள்ல இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 அப்படின்றது வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. இதுக்கு காரணமா இருக்கக்கூடியது எது அப்படின்னா பார்லிமெண்ட் அப்படின்றது. ஏன் அப்படின்னா அதுக்கான அதிகாரம் அப்படின்றது அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எகெயின் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி இந்த மாதிரியான எல்லாத்தையுமே சிங்கிள் வேர்ட் கொஸ்டினாக கேட்கறது கிடையாது. அசர்ஷன், ரீசன் அல்லது ஸ்டேட்மெண்ட்ஸில் எது ஃபால்ஸ் எது ட்ரூ இந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் நீங்கள் குரூப் 1 எக்ஸாம் எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும், அதனுடைய கொஸ்டின் பேப்பர் அனலைசிஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். ஒரு கொஸ்டினில் மினிமம் ஆஃப் 2 or 3 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி லெவலில் இந்த மாதிரி தியரட்டிக்கலாக நீங்கள் படிச்சீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சீங்கன்னா தான் அந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ண முடியும். பர்டிகுலராக பார்த்தோம் அப்படின்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A இந்த மாதிரியான கேடர் எக்ஸாமினேஷன்ஸில் வாட் இஸ் வாட் அப்படின்னு கேட்க மாட்டாங்க. எந்த அளவுக்கு கொஷினை வந்து டஃபன் பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு டஃப் கொஷின்ஸாக தான் இப்போ வந்துட்டு இருக்கு. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்ல இருந்தே ப்ராப்பராக படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, தட் இஸ் ரிட்டன் மோட்ல படிக்கணும். அதே மாதிரி தியரட்டிக்கலாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து லைஃப் லாங் யூஸ் ஆகும். ஈவன் நீங்கள் நெக்ஸ்ட் எக்ஸாம் கிராக் பண்ணலை அப்படின்னாலும் அதுக்கடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸில் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு வந்து அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் திரும்ப திரும்ப அதை வந்து எம்ஃபசைஸ் பண்ணி சொல்கிறேன். பார்லிமெண்ட் அப்படின்றது வந்து லா எனாக்ட் பண்ணுறதுக்கான அதிகாரம் அப்படின்றது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. எது ரிலேட்டடாக அப்படின்னு பார்த்தோம்னா சிட்டிசன்ஷிப் ரிலேட்டடாக. ஸோ அக்கார்டிங் டு த கான்ஸ்டியூஷன், அந்த கான்ஸ்டியூஷன் அப்படின்றது கமென்ஸ்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம், அதாவது ஜனவரி 26, 1950 அதனுடைய கமென்ஸ்மெண்ட் டயத்தில் இந்தியன் சிட்டிசன்ஸாக இருக்கணும் அப்படின்னா 4 கேட்டகரிஸ் ஆஃப் பர்சன்ஸாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கணும். வாட் ஆர் த 4 கேட்டகரிஸ் ஆஃப் பர்சன்ஸ் ஹூ பிகேம் த சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா அட் இட்ஸ் கமென்ஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன், a person who had its domicile in India. அதாவது இந்தியாவில் அவங்களுடைய வாழ்வாதாரம் அப்படின்றது இருந்திருக்கணும். அவங்க வந்து இங்கே தங்கி இருந்தவங்களா இருந்திருக்கணும். அவங்கள தான் இந்த டொமைசைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இங்கே ஹேபிட்டட்டாக இருக்கக்கூடியவங்களா இருந்தாங்க அப்படின்னா இருக்கக்கூடிய 3 கண்டிஷனில் ஒரு கண்டிஷன் வந்து அவங்க வந்து ஃபில்ஃபில் பண்ணியிருக்கணும். என்னென்ன அப்படின்னா அந்த பர்டிகுலர் பர்சன் இந்தியாவில் பிறந்திருக்கணும், அல்லது அவங்களுடைய அப்பா அம்மாவில் யாராவது ஒருத்தர் இந்தியாவில் பிறந்திருக்கணும், அல்லது எப்போ வந்து இந்த கான்ஸ்டியூஷன் வந்து கமென்ஸ்மெண்ட் ஆச்சோ, அதாவது 1950 ஆகுது அப்படின்னா அதற்கு இமீடியட்டா 5 வருஷம் முன்னாடி
அட்லீஸ்ட் 1945ல இருந்தாவது அவங்க ரெசிடென்ட்டா இருந்திருக்கணும், இங்க தங்கி இருந்தவங்களா இருந்திருக்கணும். இந்த மாதிரியான 3 கண்டிஷனை வந்து இவங்க ஃபுல்ஃபில் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்தியன் சிட்டிசனா ஆகலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கான ஆர்டிக்கல் பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிக்கல் 5. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு மைக்ரேட் ஆனவங்க, அங்க இருந்து இந்தியாவுக்கு மைக்ரேட் ஆகி வந்தவங்க. நமக்கு தெரியும் பாகிஸ்தான் இந்தியா அதெல்லாம் அன்டிவைடட் இந்தியாவா முன்னாடி இருந்துச்சு, இண்டிபெண்டன்ஸ் அடைகிறதுக்கு முன்னாடி. ஸோ அங்க இருக்கக்கூடிய பர்சன் இஃப் தே ஆர் வில்லிங் டு கெட் மைக்ரேட்டட் டு இந்தியா அவங்க வந்து இந்தியன் சிட்டிசனா ஆகலாம். என்ன கண்டிஷன்ல அப்படின்னு பார்த்தோம்னா 2 கண்டிஷன்ல. அதுக்கு முன்னாடி அவங்களுடைய அப்பா அல்லது அம்மா அல்லது அவங்களுடைய கிராண்ட் பேரண்ட்ஸ் தாத்தா பாட்டி இந்த மாதிரியானவங்க அல்லது அவங்க பர்டிகுலர் பர்சன் அந்த அன்டிவைடட் இந்தியால பிறந்திருக்கணும். அண்ட் ஆல்சோ 2 கண்டிஷன்ல ஏதாவது ஒரு கண்டிஷனை வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும். ஒன்று என்ன அப்படின்னா ஜூலை 19 1948க்கு முன்னாடியே அவங்க இந்தியாவுக்கு மைக்ரேட் ஆகி வந்திருக்கணும். அப்படி மைக்ரேட் ஆகி வந்ததுல இருந்து இந்தியாவினுடைய ரெசிடென்ட்டா இருந்திருக்கணும், இங்கே தங்கி இருந்தவங்களா இருந்திருக்கணும். அல்லது ஜூலை 19 1948க்கு அப்புறம் இந்தியாவுக்கு மைக்ரேட் ஆகி வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க இந்தியன் சிட்டிசன் ஆகிறதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியிருந்திருக்கணும். அப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு எப்போ வந்து அப்ளிகேஷன் கொடுக்குறாங்களோ, ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான அப்ளிகேஷன் கொடுக்குறாங்களோ அதுல இருந்து ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடியில இருந்து அவங்க இந்தியாவில் வந்து ரெசிடென்ட்டா இருந்திருக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்துல தான் அவங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ன்றது பண்ணப்படும். அப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்பட்டவங்களா இருந்தாங்க அப்படின்னா தான் ஜூலை 19 1948க்கு அப்புறம் இந்தியாவுக்கு மைக்ரேட் ஆகி வந்தவங்க இந்தியன் சிட்டிசனா கன்சிடர் பண்ணப்படுவாங்க. இதுக்கான ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா ஆர்டிக்கல் 6. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியால இருந்து பாகிஸ்தானுக்கு மைக்ரேட் ஆகி போனவங்க மார்ச் 1 1947க்கு அப்புறம் பட் லேட்டரா அவங்க இந்தியாக்கே ரிட்டர்ன் ஆகுறாங்க ரீசெட்டில்மெண்ட் ஆகுறதுக்காக. அந்த மாதிரியான பட்சத்துல அவங்க இந்தியன் சிட்டிசனா இருக்கலாம். இதுக்கு எந்த டேட்ல இவங்க அப்ளை பண்றாங்களோ நாங்க இந்தியன் சிட்டிசனா இருக்கோம் அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு எப்போ அப்ளிகேஷன் கொடுக்குறாங்களோ அதுக்கு ப்ரிசைடிங்னா முன்னாடி 6 மாசம் வந்து இந்தியால ரெசிடென்ட்டா இருந்திருக்கணும். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல அவங்க மார்ச் 1 1947க்கு அப்புறம் பாகிஸ்தானுக்கு போயிட்டு திரும்ப இங்க ரீசெட்டில்மெண்ட் ஆயிருந்தாலும் அவங்களுக்கு இங்க குடியுரிமைன்றது கொடுக்கப்படும். அதுக்கான ஆர்டிக்கல் பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிக்கல் 7 அப்படின்றது. அண்ட் 4th பார்த்தோம் அப்படின்னா ஒரு பர்சன் அவங்களுடைய பேரண்ட்ஸ் அல்லது கிராண்ட் பேரண்ட்ஸ் யாராவது ஒருத்தவங்க அன்டிவைடட் இந்தியாவில் அதாவது இந்தியா பாகிஸ்தான் பிரியறதற்கு முன்னாடி, இந்தியா பாகிஸ்தான் மட்டும் இல்லை மற்ற எந்த டெரிட்டரிஸும் பிரியாம இருந்த அந்த அன்டிவைடட் இந்தியால பிறந்திருந்திருக்கணும். ஆனா இவங்க இந்தியாவுக்கு வெளியில தங்கி இருக்காங்க. ஸோ ரிசைடிங் அவுட் சைட் இந்தியாவா இருந்தாலும் இவங்க இந்தியன் சிட்டிசன் ஆகலாம். எப்போ அப்படின்னா கான்சுலர் ரெப்ரசன்டேட்டிவ் அல்லது டிப்ளமேட்டிக் ரெப்ரசன்டேட்டிவ்ல இவங்க சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருந்திருக்கணும். இந்த கண்ட்ரி ஆஃப் ஹிஸ் ரிசைடன்ஸ் அவங்க எங்க தங்கி இருக்காங்களோ அந்த கண்ட்ரியில நம்மளுடைய டிப்ளமேட்டிக் அல்லது கன்சுலர் ரெப்ரசன்டேட்டிவ்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்திருக்கணும். வெதர் கமன்ஸ்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதாவது ஜனவரி 26 1950க்கு முன்னாடி அல்லது ஜனவரி 26 1950க்கு அப்புறம். ஸோ இவங்க எல்லாருமே எதுல கவர் ஆவாங்க அப்படின்னா ஓவர்சீஸ் இந்தியன்ஸ் அப்படின்றதுல கவர் ஆவாங்க. ஓவர்சீஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அட் டிஸ்டன்ட்ல இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அந்த மாதிரி ஓவர்சீஸ் இந்தியன்ஸ்ல இந்த மாதிரியான பர்சன்ஸ் வந்து கவர் ஆவாங்க. இவங்க இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை வந்து தேவைப்பட்ட அவங்க என்ன பண்ணிக்கலாம்னா வாங்கிக்கலாம். ஆர்டிக்கல் 8 அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த மாதிரியான 4 கேட்டகரிஸ் ஆஃப் பர்சன்ஸ் வந்து கான்ஸ்டியூஷன்ல வந்து டிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து சொல்லணும் அப்படின்னா ஒரு சிட்டிசன்ஷிப் அப்படின்றது இந்தியாவில் வாங்கணும் அப்படின்னா அவங்க வந்து இந்தியாவில் பாரம்பரியமாக இருந்தவங்களா இருக்கணும், டொமிசைல்டாக இருக்கணும், அல்லது அவங்க பாகிஸ்தான்லேருந்து மைக்ரேட் ஆகி வந்தவங்களா இருக்கணும். அன்டிவைடட் இந்தியாவில் இருந்தப்போ பாகிஸ்தான் பகுதியில் தங்கியிருந்தவங்க பட் அங்கேருந்து இங்கே மைக்ரேட் ஆகி வந்தவங்களா இருக்கணும். பர்சன்ஸ் ஹூ மைக்ரேட்டட் டு பாகிஸ்தான் பட் லேட்டர் ரிட்டர்ன் ஆனவங்களா இருக்கணும். அல்லது பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் ரிசைடிங் அவுட் சைட் இந்தியா. இப்போ சர்டன் அவார்ட்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது சயின்டிஸ்ட்டை பற்றி சொல்லும்போது இந்தியன் ஆரிஜின் சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்திய வம்சாவளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் ஓவர்சீஸ் இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான பர்சன்ஸ் எல்லாத்துக்கும் சிட்டிசன்ஷிப் கொடுக்கறத பற்றியதான ப்ரொவிஷன்ஸ் வந்து கான்ஸ்டியூஷனில் வந்து ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கான ஆர்டிகல்ஸ் தான் ஆர்டிக்கல் 5, 6, 7 மற்றும் 8 அப்படின்றது. வேறு என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் வந்து சிட்டிசன்ஷிப் ரிலேட்டடாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா
ஒரு பர்சன் வாலண்டர்லி வேற ஏதாவது கண்ட்ரில போய் சிட்டிசன்ஷிப் வாங்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்தியாவினுடைய சிட்டிசனா இருக்க முடியாது. அதுக்கான ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா ஆர்டிக்கல் 9. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சில பேர் வந்து யூஎஸ்ல போய் செட்டில் ஆகணும்னு நினைப்பாங்க, ஆஸ்திரேலியாவில் போய் செட்டில் ஆகணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி வேற ஃபாரின் ஸ்டேட்டினுடைய சிட்டிசன்ஷிப்பை வாலண்டியராக போய் அக்வயர் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்தியன் சிட்டிசனா இருக்க முடியாது. எந்த ஒரு பர்சன் இந்தியன் சிட்டிசனா இருக்காங்க அல்லது இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க பார்லிமெண்டால மேக் பண்ணக்கூடிய அந்த லா சட்டத்தினுடைய ப்ரொவிஷன்ஸ்க்கு சப்ஜெக்ட் ஆனவங்களா இருக்கணும். அதுக்கு எக்ஸப்ஷனலா இருக்கும் பட்சத்துல அவங்க வந்து இந்தியன் சிட்டிசனா இருக்க முடியாது. இதுக்கான ஆர்டிக்கல் வந்து ஆர்டிக்கல் 10. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சிட்டிசன்ஷிப் அப்படின்றத எப்படி பெற்றுக்கொள்ளலாம், அதனுடைய டெர்மினேஷன் எப்படி இருக்கும், அது ரிலேட்டடான ப்ரொவிஷன்ஸ் மேக் பண்றதுக்கு எல்லா அதிகாரமும் பார்லிமெண்ட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கான ஆர்டிக்கல் பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிக்கல் 11 அப்படின்றது. சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 அப்படின்றது குடியுரிமை அப்படின்றது பெறுறதுக்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்கு, அந்த எந்தெந்த கண்டிஷன்ஸ்ல வந்து சிட்டிசன்ஷிப் அப்படின்றது லாஸ் ஆகும் அப்படின்றத பத்தி வந்து இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 அப்படின்றது சொல்லுது. இது வரைக்கும் இந்த ஆக்ட் அப்படின்றது 8 முறை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1957, த ரிப்பீலிங் அண்ட் அமெண்டிங் ஆக்ட், ரிப்பீலிங் அப்படின்னா திரும்ப பெற்றுக்கொள்றது, ரிப்பீலிங் அண்ட் அமெண்டிங் ஆக்ட் 1960, த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1985, த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1986, த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992, the Citizenship Amendment Act 2003, the Citizenship Amendment Act 2005, and லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா Citizenship Amendment Act 2015 அப்படின்றது. ஒரிஜினலி இருக்கக்கூடிய அந்த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955ல காமன்வெல்த் சிட்டிசன்ஷிப் அப்படின்றத பற்றியதான ப்ரொவிஷன்ஸும் வந்து அதில் இன்க்ளூட் பண்ணப்பட்டிருந்துச்சு. அதை பற்றியும் அதில் சொல்லப்பட்டிருக்கு. பட் லேட்டராக பார்த்தோம் அப்படின்னா 2003ல் பண்ணப்பட்ட அந்த சட்ட திருத்தத்தில் வந்து அந்த ப்ரொவிஷனை என்ன பண்ணிட்டாங்கன்னா ரிப்பீல் பண்ணிக்கிட்டாங்க, வித்ட்ரா பண்ணிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் அக்யூசிஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப், குடியுரிமை அப்படின்றத எப்படி பெறலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு 5 விதமான வழிகள் இருக்கு. இதை எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா சிட்டிசன்ஷிப் அப்படின்றத அக்வயர் பண்ணுறதுக்கு எத்தனை வழிகள் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 5ஆ 4ஆ 3 அந்த மாதிரியும் கேட்டிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்றத வந்து கொடுத்தும் கேட்டிருக்காங்க. ஒன்று என்ன அப்படின்னா பை பெர்த், பிறப்பிலேயே. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பை டெசன்ட். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வர்றது, நேச்சுரலைசேஷன் அண்ட் இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டோரி. மற்ற எல்லை பகுதிகளை வந்து இந்தியாவோட சேர்த்து கொள்கிறோம் அப்படின்னா அது இன்கார்பரேஷன் சொல்கிறோம். அந்த மாதிரியான பட்சத்தில் அந்த டெரிட்டரி பீப்புள் எல்லாருமே இந்தியன் சிட்டிசன்ஸாக ஆயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான 5 வழிகளில் இந்தியாவில் சிட்டிசன்ஷிப் அப்படின்றத வந்து அக்வயர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது பை பெர்த் அப்படின்றது. ஒரு பர்சன் 26 ஜான்வரி 1950க்கு அப்புறமாகவோ அல்லது அந்த நாள்லையோ பிறந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க இந்தியன் சிட்டிசன் ஆகலாம் பை பெர்த். ஆனால் ஜூலை 1 1987க்கு முன்னாடி வந்து பிறந்திருக்கணும். அதாவது 26 ஜான்வரி 1950க்கு அப்புறம் பிறந்திருந்தாலும் 1 ஜூலை 1987க்கு முன்னாடி பிறந்திருக்கணும். ஸோ அப்படி பிறந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய பேரண்ட்ஸ் அப்பா அம்மா வந்து வேற எந்த நாட்டை சேர்ந்தவங்களா இருந்தாலும் அவங்க இந்தியன் சிட்டிசனா இருக்கலாம். த 1 ஜூலை 1987க்கு அப்புறம் பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்க எப்போ இந்தியன் சிட்டிசன் ஆவாங்கன்னா அவங்களுடைய அப்பா அம்மால ஒருத்தர், எய்தர் மதர் ஆர் ஃபாதர் வந்து இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். அவங்க வந்து பிறந்த டயத்துல ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா இப்போ ஒரு ஃபாரின் ஹஸ்பண்ட்க்கும் இந்தியன் ஃபீமேலுக்கும் பிறக்குது அப்படின்னா எய்தர் ஆஃப் ஹிஸ் பேரண்ட்ஸ் வந்து இந்தியன் சிட்டிசனா இருந்தாலும் அந்த பிறந்த பிள்ளைக்கு வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் அப்படின்றது கொடுக்கப்படும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 3வது டிசம்பர் 2004, 3rd டிசம்பர் 2004 அப்போ அல்லது அதுக்கப்புறம் பிறந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களும் இந்தியன் சிட்டிசனா ஆகலாம். ஒன் ஆஃப் ஹூஸ் பேரண்ட்ஸ் இஸ் அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா, அதாவது அப்பா அம்மா 2 பேர்ல ஒருத்தர் இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். அண்ட் மீதி இருக்கிறாங்கல்ல இந்தியன் சிட்டிசனா இல்லாத இன்னொரு பேரண்ட் வந்து இல்லீகல் மைக்ரண்டா இருக்கக்கூடாது. அந்த குழந்தை வந்து 3rd டிசம்பர் 2004க்கு அப்புறம் பிறந்திருந்தாலும் அவங்களுக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் அப்படின்றது கொடுக்கப்படும். செகண்ட் வே பார்த்தோம் அப்படின்னா பை டெசன்ட் அப்படின்றது. ஒரு பர்சன் இந்தியாவுக்கு வெளியில பிறந்திருக்காங்க 26 ஜான்வரி 1950 அப்போ அல்லது அதுக்கப்புறம், ஆனால் 10th டிசம்பர் 1992க்கு முன்னாடியே பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியா பை டெசன்ட். எப்போ அப்படின்னா அந்த பர்டிகுலர் பர்சன் அந்த சைல்டுடைய ஃபாதர் வந்து
அந்த சைல்டுடைய பெர்த் அப்போ இந்தியன் சிட்டிசனா இருந்திருந்தா. அதே இது ஒரு பர்சன் 10th டிசம்பர் 1992க்கு அப்புறமாக இந்தியாவுக்கு வெளியில பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்க எப்போ இந்தியன் சிட்டிசனா கன்சிடர் பண்ணப்படுவாங்கன்னா, 2 பேருமே அப்பா அம்மா 2 பேருமே அந்த குழந்தை பிறந்த டயத்துல அவங்க வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து பை டெசன்ட்டா வந்து என்னன்னா சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா வந்து கன்சிடர் பண்ணப்படுவாங்க. ஸோ இதில் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது, இயர்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பை பர்த் அப்படின்னா பிஃபோர் 1st ஜூலை 1987 ஆன் ஆர் ஆஃப்டர் 26th ஜான்வரி 1950. இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் அப்படியே ஆஃப்டராக இருந்தாலுமே எய்தர் ஆஃப் த பேரண்ட்ஸ் வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா இருக்கணும். இதே இது 3rd டிசம்பர் 2004க்கு அப்புறம் பிறந்திருந்தாங்க அப்படின்னா ஒருத்தர் சிட்டிசனா இருக்கணும், இன்னொருத்தர் இல்லீகல் மைக்ரண்டா இல்லாம இருக்கணும். பை டெசன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 10th டிசம்பர் 1992க்கு முன்னாடி பட் 26th ஜான்வரி 1950 அன்னைக்கு அல்லது அதுக்கப்புறம் பிறந்திருக்கணும். அப்போ அவங்களுடைய ஃபாதர் வந்து இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். அதே இது இந்த 10th டிசம்பர் 1992க்கு அப்புறம் அப்படின்னா 2 பேருமே இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். இதுதான் பை பெர்த் பை டெசன்ட் அப்படின்றது. இந்த 3rd டிசம்பர் 2004க்கு அப்புறம் யாராவது ஒரு பர்சன் வந்து இந்தியாவுக்கு வெளியில பிறந்திருக்காங்க அப்படின்னா அந்த பர்சன் வந்து இந்தியன் சிட்டிசனா ஆக முடியாது பை டெசன்ட் அன்லஸ் அந்த குழந்தை பிறந்த டேட் ஆஃப் பெர்த்ல இருந்து ஒரு வருஷத்துக்குள்ள இந்தியன் கன்சுலேட்ல அவங்களுடைய பெர்த்தை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். இப்போ நார்மலா இப்போ இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே குழந்தை பிறந்த உடனே ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணிடுறாங்க, பெர்த் சர்டிஃபிகேட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துறாங்க. அந்த மாதிரி அந்த குழந்தை பிறந்த டேட் ஆஃப் பெர்த்ல இருந்து 1 இயர்க்குள்ள இந்தியன் கன்சுலேட்ல அந்த பிறந்த பிள்ளையோட பெர்த்தை ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து 3rd டிசம்பர் 2004க்கு அப்புறம் பிறந்திருந்தாலும் இந்தியாவுக்கு அவுட் சைடில் பிறந்திருந்தாலும் அவங்க வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் த பெர்த் ஆஃப் அ மைனர் சைல்ட் அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து அண்டர்டேக்கிங் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணணும் இன் ரிட்டன் ஃபார்மேட்டில். அதாவது எந்த ஒரு அதர் கண்ட்ரிலையும் பாஸ்போர்ட் அப்படின்றது இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு அண்டர்டேக்கிங் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ தீஸ் ஆர் த 2 ways ஆஃப் அக்வைரிங் இந்தியன் சிட்டிசன்ஷிப். 2 வழிகள் வந்து பார்த்துருக்கோம், மீதி இன்னும் 3 இருக்கு. தட் இஸ் பை ரெஜிஸ்ட்ரேஷன், பை நேச்சுரலைசேஷன் அண்ட் பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டோரி அப்படின்றதும் லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் அப்படின்றதும் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஆல் ஃபார் வாட்சிங்.